அவர் முதுகுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, தட்டி கொடுக்கறது தான். அதனால தம்பியை தட்டி கொடுப்போம், அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அவரு அது வந்து எப்பவுமே வரலாறு வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் வரலாறு காத்திருந்ததில்லை, அது இருக்கிற ஒருத்தனை தேர்வு செஞ்சு கையை பிடிச்சு கூட்டிட்டு நடந்துரும்ன்ற. அப்படி அதுதான் உலகம் முழுக்க இருக்கிற தத்துவ நிலைப்பாடு. இப்ப நீங்க அம்மையார் ஜெயலலிதா ஒரு கட்சியை தொடங்கி இருந்தா அது வென்றிருக்குமான்னு நீங்க யோசிக்கணும். ஐயா எம்ஜிஆர் கட்டமைச்ச வச்ச கட்சி அது. அவர் வந்ததுமே எப்படின்னா, அவரே கட்சி தொடங்க பயந்துட்டாரு. திமுக இருந்து வெளியே போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, திருப்பி கொண்டாந்து சேர்த்துடலான்னு கூட பெருமுயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப அவரு என்ன பண்றதுன்னு தெரியல. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து வீட்டு வாசல கூடும்போது சரி நின்னுதான் பாப்பமேன்னு ஆரம்பிச்சார். அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் இருக்கிறாரு. பெரிய பெரிய தலைவர்கள் ராஜாஜி, தெய்வ திரும முத்துராமலிங்க தேவர், காமராஜர், ஐயா பெரியார் எல்லாருமே மரணிச்சு போயிட்ட காலகட்டங்கள்ல அப்ப யாருமே இல்லை. அப்புறம்னா இவரை எதிர்க்க ஒரு ஆள் தேவைப்படுது, இவரே அனுப்பிடுறாரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படிதான் வந்துருச்சு அது. என்டிஆர் அவர்களும் ஐயா எம்ஜிஆரை பார்த்து அங்க தொடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அங்க வந்த சிரஞ்சீவியோ பவன் கல்யாணோ அதை அந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியல. இங்கேயுமே மிக வலிமையா இருந்தது வந்து ஐயா விஜயகாந்த் அவர்கள். அவங்களும் இதே மாதிரி அமைப்பை வச்சிருந்தாங்க, நல்லா உறுதியா நின்று உழைச்சாங்க. 10 விழுக்காடு வரை தொட்டாங்க. நின்னு சண்டை செய்யணும். விஜயகாந்த் வந்து நின்னு சண்டை செய்யாம அம்மா ஜெயலலிதாட்ட கூட்டணி போனாங்கல்ல, அங்க சரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிறது மாற்றுன்னு வைக்கிறோம். எந்த கட்சி அரசியல், எந்த ஆட்சி, அதுல இருந்து மாற்று. அப்ப அந்த கட்சிகளோடவே திருப்பி கூட்டணி வைக்கும் போது அதை மாற்று இல்லாம ஏமாற்றாயிருது. அதுல நின்னு சண்டை செய்யணும், நிலைச்சு நிக்கணும். ஒரு அளவுக்கு மேல பேச முடியாது, ஏன்னா என் அன்பிற்குரிய தம்பி. அவ்வளவுதான், விட்டுருங்க. வேற ஏதாவது